ஆனவங்களும் இருக்காங்க, ஆகாதவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க தலைமையில் இந்த விஷயத்தை சொல்ற நடுவர் அவர்களே, கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க ரெண்டு பேருமே கல்யாண மண்டபத்தை கிராஸ் ஆகி போகும்போது கல்யாணம் ஆனவன் ஒரு மாதிரி பார்க்கறான், கல்யாணம் ஆகாதவன் ஒரு மாதிரி பார்க்கறான். ஏன் ஒரு மாதிரி பார்க்கறான்? கல்யாணம் ஆகாதவன் என்ன மாதிரி பார்க்கறான்? இந்த இடத்துல தான் நமக்கும் செஞ்சு வைப்பாங்க, இந்த இடத்துல தான் நமக்கும் செஞ்சு வைப்பாங்கன்னு அவன் பார்க்கறான். கல்யாணம் ஆனவன் எப்படி பார்க்கறான்? இங்க தானடா என்ன வச்சு செஞ்சீங்க, இங்க தானடா என்ன வச்சு செஞ்சீங்க, கைதட்டுங்க பத்தாவது. உண்மையை நான் கேட்கிறேன், அப்படி இருக்காங்க நடுவர். எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் இந்த பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரும்போது பேப்பர் வெடி போடுவாங்க. அப்படியா? எங்க செட்டிநாட்டு பகுதியில இவ்வளவு பெரிய பேப்பர் வெடி போட்டாங்க என் கல்யாணத்துல. சரி, தொம்முன்னு வெடிச்சிச்சு. நான் பின்னாடி திரும்பி அப்படின்னு சிரிச்சேன். என் பக்கத்துல இருந்தவன் சொன்னான், வைக்கிற வெடியே உனக்கு தாண்டா அப்படின்னு. நடுவர் அவர்களே, நம்ம பகுதியில எல்லாம் மாப்பிள்ளை அழைப்புன்னு ஒண்ணு சிறப்பா நடத்துவாங்க. உண்மையா சொல்ற நடுவர்களே, இந்த மாப்பிள்ளை அழைப்பின் போது பாத்தீங்க அப்படின்னா மேலக்கார அதுக்குன்னு ஒரு நட வாசிப்பாரு. டும் டக்க 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 டும் டக்க 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 டும் டக்க டக்க டக்க. என்ன வரவேற்கிறதுக்கு இல்ல, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஓடி போடா கட்டு நீ விளங்க மாட்ட, ஓடி போடா கட்டு நீ விளங்க மாட்ட. நம்மால் ஒரு மயக்கத்துல தாலி கட்டிடுவான் நடுவர் அவர்களே. கட்டி மேலம் நல்லா அந்த சவுண்ட கேட்டு பாருங்க. பேக்ரவுண்ட்ல இதுதான் அர்த்தம். ஒரு மாட்டிக்கிட்டா. அந்த நேரம் ஐயர் சொல்லுவார், பார்த்திருக்கீங்களா? மாப்பிள்ளை சார், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுங்கோம்ப. ஏன்? அதோட அவனுக்கு நல்ல நேரம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதில் ஃபோட்டோகிராஃபர் தம்பியெல்லாம் எடுக்கிறாரு, நம்ம கீழே எடுக்கிறாரு. உண்மையிலுமே சொல்ல நடுவர் அவர்களே, இப்படி பொண்ணு இருக்கும், அப்படி மாப்பிள்ளை இருக்கும், ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிற முதல் மகராசன் யாரு தெரியுமா? அந்த மகராசன் தான். அந்த மகராசன் யாரையும் ஒன்று சேர்த்து வைக்க மாட்டேன். அந்த மகராசன் தான். ரெண்டு பேரையும் ஒன்று. மாப்பிள்ளை சார், பொண்ணு அங்கே நிற்கும், கொஞ்சம் க்ளோஸ். மாப்பிள்ளை சார், கொஞ்சம் க்ளோஸ். மாப்பிள்ளை சார், ஜஸ்ட் க்ளோஸ். ஏன்? மாப்பிள்ளை அதோட க்ளோஸ். பல வீட்டு ஹாலில் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? கல்யாணம் ஆன அன்னைக்கு சிரிச்சிருப்பான் சார், அந்த பார்த்து அப்பப்போ சிரிச்சுக்குவான், பார்த்துருக்கீங்களா? அது பொண்டாட்டி ஊருக்கு போன நேரமா பார்த்து இருக்கிறத சிரிச்சா அதுக்கு பிரச்சனை வரும்லண்ணே. எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது சொல்லுங்கண்ணே, என் மாமனாரு சீர்வரிசை அவ்வளவு வெள்ளிச்சாமான கொடுத்தாரு. எல்லாமே வெள்ளிச்சாமா. சூப்பர்ண்ணே, ஒரு கைதட்டல் விடுங்க. அத்தனையும் வெள்ளி, அவ்வளவும் வெள்ளி. என் மாமாட்ட கேட்டேன், மாமா பூரா வெள்ளியா தர்றீங்களேன்னு. வெள்ளிக்கு அப்புறம் தாண்டா சனி வரும்னார். வந்துச்சானே? 25 வருஷம் ஆச்சு சனி வந்து சுத்துது. சனி வந்து சுத்து வந்தாங்க. நாங்க எவ்வளவு அழகா, உண்மையா சொல்ற நடுவர்களே, இஸ்ரேல் பாகிஸ்தான் பிரச்சனையை கூட தீர்த்தரலாம் இந்த இடத்துல நான் சொல்றேன். ஆனா மாமியா மருமக பிரச்சனையை தீர்க்க முடியுதா? நான் கைதட்டுங்க. நான் கேட்கிறேன், உண்மையா இல்லையா? நான் கேட்கிறேன். அம்மாட்ட சிரிச்சு பேசுனா பொண்டாட்டிக்கு எரியுது, பொண்டாட்டிட்ட சிரிச்சு பேசுனா அம்மாவுக்கு எரியுது. ஆனா ஒரு ஆம்பளை மனசு எப்ப குளிரும் தெரியுங்களா? உண்மையை இங்கே அம்மாபாளையத்துல சொல்லிட்டு போறேன். என்னைக்கு கட்டுன பொண்டாட்டியும் பெத்த அம்மாவும் மனசார சிரிச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தாங்க ஒரு ஆம்பளையினுடைய மனசு குளிரும். உண்மையா அது நடக்குதா? உண்மை. அம்மா கிட்ட சிரிச்சு பேசினா பொண்டாட்டிக்கு வயிறு எரியுது, பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு பேசினா அம்மாவுக்கு வயிறு எரியுது, பொண்டாட்டி அம்மாவும் சிரிச்சு பேசினா பக்கத்து வீட்டுக்காரிக்கு வயிறு எரியுது. எரியுது. ஒரு பிரச்சனை. அது ஒரு பிரச்சனை. ஒழுங்கா ஒரு தாலாட்டு பாடுறாங்களா? அப்படி மட்டும் எல்லாரையும் குறை சொல்லாத. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தாலாட்டு பாட்டு பாட தெரியாதுன்னு சொல்லாத. என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு யாராலையும் பாட முடியாது. ஒரே நிமிஷம், தயவு செய்து ஒரு வேண்டுகோள், நம்ம மக்களுக்காக அதை நீங்க சொல்லுங்க. சொல்லித்தரேன். என் மனைவி முறைப்படி MA இசை திருவையாறு இசைக்கல்லூரியில் படித்தவ. இந்த அம்மாபாளையம் மண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். சொல்லுங்க அண்ணே, ஒரு அரை நோட்டு காட்டுங்க. அவ என் பிள்ளை கொஞ்சம் லைட்டா என் பிள்ளைய தொட்டியில் போட்டு அவ தாளாட்டுவா பாருங்க. பிள்ளைய தொட்டியில் போட்டு தொகையராவா பாட்டே அவ்வளவுதான்டா. கதவை திறந்து பார்க்குறேன், 32 நாய் படுத்து கிடக்கு. ஏன்டி இத்தனை நாய் கிடக்குங்கிறேன். வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் கத்துதுங்கிறாயா. எங்க வீட்லயும் ஒரு தாளாட்டு, நானே அந்த டிலே அப்படியே வைங்க பாடுனா. உண்மையா நடுவர் அவர்களே, பூமியோ நல்ல பூமி, புண்ணியரோ நல்லவரு, புண்ணியர பெத்தெடுத்த பெருங்கொரங்கே தொந்தரவு, பெருங்கொரங்கே தொந்தரவு. பெருங்கொரங்கு யாரு? மாமியா. எங்கம்மா தள்ளுடின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாங்கி ஒரு ஆட்டு. மண்ணோ நல்ல மண்ணு, மன்னவனோ நல்லவரு, மன்னவனுக்கு வாச்ச மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. மாமியா பெருங்குரங்கு, மருமக மலக்குரங்கு.
நான் பார்த்தேன் 2 பேரும் குழந்தையை தாளாட்டாதீங்க, நான் வாங்கி தாளாட்டினேன். ஆஹா. யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, தானே அழுகிறாண்டி, ஒரு தம்பி தோண வேணும்னு, தம்பி தோண வேணும்னு, தம்பி தோண வேணும்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மளை கொண்டு 140 கோடியில விட்டுட்டாங்களே. பாத்தியலா சீக்கிரமா 150 ஆக்கிடுவான், பாத்துருவான். இந்த கொரோனாவுல மட்டும் 70 லட்சம் புள்ள பிறந்திருக்குங்கிறாங்க. கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இருங்கடா அண்ணா, சமூக இடைவெளி இல்லாம இருந்துட்டாங்களே 70 லட்சம் பேர். சமூகத்துல இடைவெளியே இல்லாம என்ன நடுவர் அவர்களே வாழ்க்கை. வாரியார் சுவாமிகள் அழகா சொல்லுவாருங்க, ஆறிப்போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒன்று. என்ன தெரியுங்களா? 2மே வாழ்க்கையில் கசப்பைத்தான் தரும்னு சொன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்காங்களா? நான் கேட்கிறேன். இன்னொன்னு சொல்றேன் நடுவர் அவர்களே, பெரியவங்களை மதிக்கிறோம், பெத்தவங்களை மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே, என்னைக்காவது நம்மளை பெத்த அப்பனாத்தாவை பார்த்து நடுவர் அவர்களே மாமா கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிட்டுருக்காங்களான்னு? அத்தை கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிட மாட்டாங்க. உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அக்கா, உங்க தங்கச்சி சொல்றாங்களா இல்லையா? மாமா அத்தைன்னு கூப்பிட்டா வாயான வெந்து போயிடும். அப்படி பேசுறதே கிடையாது நடுவர் அவர்களே. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, குழந்தைகளை நாங்க எவ்வளவு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறோம்னு வாய்கூசாம என் தங்கச்சி சொல்லிட்டு போனாங்க. என்ன கண்ணு கருத்துமா? டீ குடிங்க. இருந்தாலும் தம்பி கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் கேளுப்பா நடுவர் அவர்களே. சண்டை வராத குடும்பங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல. எதுக்குங்க யாரோ ஒருத்தர் வீட்டை பத்தி பேசிட்டு உங்க வீட்டை எடுத்துக்குங்க. தம்பி பாவம் சிரமத்துல கம்பி மேல நடக்கிற மாதிரியே போறியாடா. நல்ல விஷயம். ஒரு கைதட்டல் கொடுங்க. வயசு காப்பி குடிச்ச தண்டிக்கு அவங்க ஏன் கைதட்டு கொடுக்கணும்? வாங்கி குடிக்கிறது. நீ எங்க வேணாலும் எனக்கு டீ வச்சிருக்கலாம், நான் உட்கார இடத்துல வச்ச பத்தியா? அது ஆறும்போது ஒன்றும் தெரியாதுடா. ஆறும்போது தெரியாதுன்னா வேட்டியில மட்டும் நாரும்போது தான் தெரியும். ஆறி போன காப்பியை பத்தி ஒன்று சொல்லிடு கடைசியில். சொல்லிடுறேன் உண்மை இல்லை. என்னன்னு நாங்க தான் பிள்ளைகளை வளர்க்குறோம்னாங்களே, சண்டை வராத குடும்பம் ஏதாவது இருக்கா? இல்ல. இப்ப யாரோ ஒருத்தர் வீடு எடுத்துங்க, உங்க வீடு எடுத்துங்க. உங்க வீட்டுல அன்னைக்கு உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா, வந்தது இல்லையா? இல்ல சண்டை தான் வராம போயிடுமா? இல்ல சண்டை வராம தான் நாங்க விட்டுருமா? கைதட்டுங்க அம்மா பாளையத்துல நம்ம நடுவர் வீடு. என் வீட்டுக்கு இவ்வளவு வேகமா இருக்காங்க. நல்ல விஷயமாடா சொல்றேன், சண்டை வரணும்லடா சொல்றேன். சரிண்ணே, நான் என்ன கேட்கிறேன், சண்டை வருகிற போது நிறைய பெற்றோர்கள் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கிறாங்க. மகாராஜன் சார் நிகழ்ச்சி அப்படின்னா நல்ல நகைச்சுவைகளும் இருக்கும், நல்ல கருத்துக்களும் இருக்கும், அழகா கேட்டுட்டு இருக்காங்களே. உங்கள்ட்ட அன்பான ஒரு கருத்தை பதிவு வைக்கிறேன். என்ன தெரியுங்களா? தயவு செய்து ஆண் பெண், குறிப்பா கணவன் மனைவி சண்டை வருகிற போது உங்கள் குழந்தைகள் அருகில் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்க. உங்கள் குழந்தைகள் அருகில் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா சண்டை போடுற அந்த வேகத்துல நம்முடைய வார்த்தைகள் தடிக்கும்லனே, வார்த்தைகள் தடிக்கும்ல. அப்ப அன்னைக்கு ஒரு வீட்டுல சண்டைனே, அம்மா அப்பாவுக்கு அப்பாவுக்கு இடையில சண்டை பேசிக்கிறாங்க. அம்மா அப்பாவை திட்டுறாங்க, அப்பா அம்மாவை திருப்பி திட்டுறாரு. ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டா, ஏ முண்டா. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னு அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் யாருமான்னு? நான் பையன், நீ சும்மாறா குட்டிச்சாத்தான்ச்சு. 1 மணி நேரம் ஆச்சுனே, சண்டை நல்லா ஓஞ்சுது. அப்பா இங்கே வெளியில போயிட்டாரு. அம்மாட்ட வந்து கேட்டான், நாங்க தான் குழந்தை வளர்ப்பில் எப்படின்னாங்க பாருங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமான்னா. அம்மா சொல்லி கொடுத்த, பேய் உங்க அப்பன் தாண்டா பேய், பிசாசு கட்டிட்டு சீலரில் நான் தாண்டா பிசாசு, முண்டம் உங்க ஒப்பன் சொந்தக்காரன் பூரா முண்டம், நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபெல்லாம் தண்டம். 1 வாரம் கழிச்சு அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தாருன்னு. பெரியப்பாவா? பெரியப்பா. எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மானார். சொன்னாம் பாருங்க பதில், பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, முண்டமே வா தண்டத்துல உட்காருன்னா. என்ன ஆனா பெரியப்பா, இனி ஒரு ஜென்மத்துக்கும் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு எட்டி குதிச்சு போனாரே. அன்பிற்குரிய பெரியோர்களே, உங்கள் அன்பான பாதங்களில் விழுந்து கேட்கிறேன், என்ன தெரியுங்களா? தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக் கொடுங்கள். ஏன் அப்படின்னா குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். அப்படின்னா நாம நல்லா பேசினா அவங்களும் நல்லா பேசுவாங்க. அப்படின்னா உண்மையிலுமே நடுவர் அவர்களே, இந்த பெண் குலம் அதை செய்யறாங்களா? இல்லையே. திருமணத்துக்கு பிறகு நான் உண்மையை சொல்றேன் அவர்களே, நீங்க எத்தனை நாடுகள் போயிருக்கீங்க? நான் 5 நாடுகள் போயிருக்கேன். ஒரு கைதட்டல் கொடுங்க சார். நம்ம நடுவர், நம்ம மண்ணுக்கு வந்திருக்கிற நம்மில் ஒருவரான நம்ம நடுவர் 5 வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க. சந்தோஷமா இருக்குண்ணே. உண்மையில முன்ன. ஆனா நான் கடைசி எந்த நாடுனே போனோம்? லாஸ்ட் பண்ணது கடைசியா
போன வருஷம் போனோமே, மலேசியா போனோமா? மலேசியா சார் உண்மையிலுமே மலேசியா போனோம். எங்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இதே மாதிரி ஆதரவுங்க. அங்கே யாருன்னே தெரியாது, ஆனால் அத்தனை தமிழர்களும் அண்ணன் வந்திருக்காங்கன்னு அவ்வளோ ஆதரவு. அழகாக நிகழ்ச்சி முடிச்சாச்சு. நிகழ்ச்சியை முடிச்சோன்னே இந்த மேடை அளவுக்கு ஒரு பெரிய சாப்பாட்டு மேஜுங்க, டைனிங் டேபிள். அந்த டைனிங் டேபிளில் வகை வகையான உணவு வச்சுருக்காங்க, பல நாட்டு உணவுகள் வச்சுருந்தாங்க. அந்த பல நாட்டு உணவுகள் அண்ணனை கூட்டிகிட்டு போய், மகராஜன் சார் இது சைனீஸ் ஃபுட்டு, மகராஜன் சார் இது சவுத் இந்தியன் ஃபுட்டு, மகராஜன் சார் இது தமிழ்நாடு ஃபுட்டு, எந்த ஃபுட்டு வேணுமோ சாப்பிடுங்க சார்னு கேட்கும்போது அந்த அமைப்பாளர் கூப்பிட்டார். சார் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னார். என்ன சார்? நாங்கள் பழைய சோறு கிடைக்குமான்னு கேட்டார். பழகி போச்சு என்ன பண்ண நடுவர் அவர்களே. ஆனால் என்னைக்குமே அதுதான் உறுதியானது, நல்லதும் கூட. ஆனால் அதை விட என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, இங்கே எத்தனையோ பெருமக்கள் வெளிநாடுகள் போயிருக்கலாம், பெரிய பெரிய ஊர்கள் போயிருக்கலாம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் கூட சாப்பிட்ருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், உண்மை என்றால் கைதட்டுங்கள். எந்த 5 ஸ்டார் ஹோட்டலிலும் கிடைக்காத ஒரு சுவை, ஒரு உணவின் சுவை எது தெரியுமா? என்னப்பா? பெத்த தாய் கையால பழைய சோற ஒரு வாய் வாங்கி சாப்பிடுறது. எந்த 5 ஸ்டார் ஹோட்டலையும் கிடைக்காத ஒரு சுவை. நடுவர் அவர்களே, நீங்க அம்மாவுடைய சமையலுக்கும் மனைவியுடைய சமையலுக்கு என்னென்ன வித்தியாசம்? அம்மாவின் சமையலுக்கும் மனைவி சமையலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? என்னென்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். சொல்லுங்க. மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சூப்பர், மூக்கு பிடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல். ஆஹா, இன்னொரு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். செம்பட்ட முடினா ஓன் சமையல். நடுவர் அவர்களே, இதே சொல்றேன், அம்மாவுக்கும் மனைவிக்குமான சமையலுக்கு என்ன வேறுபாடு தெரியுங்களா? என்னப்பா? பசிக்கும் போது சோறு போடுபவள், பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவினா பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தாங்க தாய். அந்த தாயோடு திருமணத்திற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கையை தருகிற மகிழ்ச்சி எந்த ஒரு வாழ்க்கையிலும் வாழ முடியாது. நடுவர் அவர்களே, அழகா ஒரு கவிஞன் சொன்னா, நீங்க இந்த உலகத்துல யாரைக்கு பதிலா யாரை வேணாலும் நீங்க மறுத்து பார்க்கலாம். இவருக்கு பதிலா இவர், இவருக்கு பதிலா இவர்னு பார்க்கலாம். ஆனா இவளுக்கு பதிலா இவர்னு மாற்றி பார்க்க முடியாத ஒரு உறவு நம் தாய் என்கிற உறவுதான் அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே, அந்த தாயினுடைய பெருமையை கூட ஒரு அழகா ஒரு சினிமா பாட்டுக்கார சொன்னா நடுவர் அவர்களே. என்ன தெரியுங்களா? மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை, கோயில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேறில்லை, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாய் நீ. அன்னைக்கு பட்டி புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்களா? ஏன் அவங்க சிரிக்கிறாங்க? உங்களை ஏதாவது கேட்டாவே அவங்க சிரிக்கிறாங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. என்னப்பா? அன்னைக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். நான் எப்போதுமே என் மனைவிக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுப்பதில்லை. அப்புறம் என்ன? வாங்கி கொடுப்பேன். ஆஹா, எடுத்து கொடுப்பது என்பது வேறு, வாங்கி கொடுப்பேன். சரி, வாங்கி கொடுத்துருக்கீங்களாண்ணே? வாங்கி கொடுத்துருக்கேன்ப்பா. உண்மையிலுமே நடுவர்களே, போன வாரம் எங்கள் வீட்டில் சொல்கிறேன் நடந்தது. இந்த பொங்கல் வரப்போது, புடவை மேட்ரு ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளிக்கு அப்புறம் அடுத்த டார்கெட் பொங்கல் தான். உண்மையா பேப்பரா படிக்கிறீங்கன்னா பதறாம சொல்லுமா, என்ன பிரச்சனை? 10வது பக்கத்துல தினத்தந்தி பேப்பர்ல முக்கியமான ஒரு செய்தி போட்டிருக்கான், படிச்சிருக்கலாம். என்னமா செய்தி? 10,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவை 3,000 ரூபாய்க்கு தள்ளுபடி விற்பனைன்னு போட்டிருக்கான், பார்த்தீங்களா? நான் சொன்னேன், 3வது பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி போட்டிருக்கலாம், நீ படிச்சியான்னு. படிச்சு பார்த்துட்டு அமைதியா போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் பட்டுப்புடவை கேட்ட மனைவி வெட்டி கொலைன்னு போட்டிருந்தது. நான் என் வீட்லாம் அது மாதிரி பிரச்சனை பண்றதில்லை. சரிண்ணே. என் பொண்டாட்டி தீபாவளிக்கு பட்டு சேலை கேட்டா, 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுக்கணும் அப்படின்னா, எடு இந்த 10,000, உனக்கு 10,000னா எங்கள் அக்காவுக்கு 30,000 கொடுப்பேன், 2 மடங்கு கூடன்னே. அப்போ எனக்கு 300 ரூபாய்க்கு போதும்ட்டாயா? ஏன்னா 900 முடிஞ்சு ஒரு ஜோலி நடுவர் அவர்களே, டெக்னிக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளோ பாசமா இருக்கிற, அவ்வளோ நேசமா இருக்கிற உறவுகளை நேசிக்கிறவங்களே, கணவனுக்கான மரியாதையா இருக்கானே. நான் கேட்கிறேன், அவ்வளவு தூரம் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய கணவனை நல்லா மதிக்கிறாங்களா? நான் கேட்கிறேனே, 12 மாசத்துல எந்த மாதம் நீங்க நிகழ்ச்சி கேட்டாலும் தப்பாம உங்க தம்பி நான் வருவேன். ஆனா ஒரே ஒரு மாதம் மட்டும் நிகழ்ச்சின்னு சொன்னா, அண்ணே இருங்கனே அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பேன். அது எந்த மாதம்னே? கார்த்திகை மாதம். ஏன் தெரியுங்களா?
இங்கேயும் நம்ம அம்மாபாளையம் பகுதியில் ஐயப்பனுக்கு மாலை போடுகிற பக்தர்கள் இருந்தால் ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையாக சொல்ற நடுவர்களே, கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் தேவர்களுக்கு புனிதமான மாதம்னா கார்த்திகை மாதம் இந்த தரை உலகத்தில் இருக்கிற ஐயப்பமார்களுக்கெல்லாம் புனிதமான மாதம் அப்படின்னு சொன்னா அப்படி நான் நினைச்சுட்டேன். எங்க அண்ணன்ட்ட போய் கேட்டேன், கார்த்திகை மாசம் பிறக்க போகுதுப்பா, எப்ப மாலை போடலாம்? கால் மண்டலமா, அரை மண்டலமா, முழு மண்டலமா? எங்க அண்ணன் ஓடி வந்து சொன்னார், மாலையெல்லாம் வேணாம்ப்பான். நான் அப்படிதான் கேட்டேன், என்னப்பா மாலையெல்லாம் வேண்டாங்கிறீங்களா? அதெல்லாம் மாலை வேணாம், கஷ்டமா போச்சுன்னு. எப்படியாவது அவன் மனசை மாத்தணுமே அப்படின்ட்டு வீரமணி சுவாமி பாடின ஒரு 2 வரியை மட்டும் உனக்கு பாடிக்க கொஞ்சம் எக்கோ கொடுங்கண்ணே. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடி காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாக பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவோம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சாமியே சரணம் ஐயப்பா. அப்படியே மாலையை போடுறான். நடுவர் அவர்களே, இப்படி பாடி முடிச்ச எங்க அண்ணன் ஓடி வந்து என் கையை பிடிச்சார். அவ்வளவு பக்தியடா. கால் மண்டலம் அரை மண்டலம் வேண்டாம்ப்பா, 365 நாளும் மாலை போடலாம்னு பக்தி முத்திருச்சு. அப்படிதான் கேட்டு, என்னப்பா ஐயப்ப மேல இவ்வளவு பக்தியா? 365 மாலை போட்டா தாண்டா வீட்டில் மரியாதையே வருதுன்னா உண்மைதான்டா. நடுவர் அவர்களே, நீங்க ஏதோ வாங்க சாமி போங்க சாமி உட்காருங்க, சாமியோ சாமி உங்க வீட்டிலே. ஆமா நடுவர்களே, மாலை போட்ட சமயத்தில் எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தான் கேட்டார். ஜஸ்ட் கப் காஃபி. எங்க அண்ணி சொன்னதை அப்படியே அம்மாபாளையத்தில் சொல்றேன். வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி குடிக்கிறீங்களா சாமி? காப்பி சாமியில் சூடு சாமி, கம்மி சாமியாக இருந்தா சாமி சொல்லுங்க சாமி. ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில் ஊற்றி சாமி, அடுப்பு சாமியில் வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, லைட்டு சாமியில் டொப்பு சாமின்னு 10 சாமி வச்சு சாமி, சிம் சாமியில் வச்சு சாமி, சூடு சாமி பண்ணி சாமி, டம்ளர் சாமியில் ஊற்றி சாமி, ஸ்டூல் சாமியில் வச்சுற சாமி, கை சாமியில் எடுத்து சாமி, நாக்கு சாமியில் சுற்றாம சாமி, டபக் சாமின்னு மெல்ல குடிச்சிரு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில் போட்டுருங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, சபீனா சாமியை தொட்டு சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, டம்ளர் சாமியை கழுவி சாமி, வெயில் சாமியில் வச்சுற சாமி சரண். குடும்பம்டா இப்படி குடும்பம்டா. நீலாம் ஊருக்கு போ. குடும்பம் மலைக்கு போயிட்டு வந்தாச்சு நடுவர் அவர்களே, நல்ல தரிசனம் ஐயப்பன் வரலால. மலைக்கு போயிட்டு வந்தாச்சு, அண்ணனை தேடி போறேன். அண்ணன் வீட்டுல இல்ல, அண்ணி மட்டும் இருக்காங்க. அண்ணி அண்ணன் எங்கன்னு ஒரே வார்த்தை நடுவர் அவர்கள். என்ன அது எங்க தெரியுதோ? நடுவர் அவர்களே, குண்டா சாமி, ரெகுலேட்டர் சாமி, லைட்ரு சாமி, ஸ்டூல் சாமி, சபீனா சாமி. நடுவர் அவர்களே, இதுதான் சாமி மலையேறதுங்கிறது. யோசிச்சு பாருங்க,
ஆனா ஆண்களினுடைய மனது என்றைக்கும் ஒரே மரியாதை நிலையிலே இருக்கிறது. ஆனால் பெண்களின் மனநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப தடுமாறி நிற்கிறதுன்னா இந்த திருமண வாழ்க்கையால மகிழ்ச்சி வருமா? நடுவர் எப்படி வரும்? நடுவர் அவர்களை நிறைவா இந்த விஷயத்தை வருட பிறப்பன்னைக்கு நான் பைதுக்கிட்டு வந்திருக்கேன்னா மகிழ்ச்சி இருந்தா வீட்டுல இருந்திருப்பல்ல. நானா உண்மையா சொல்றேன் நடுவர்களே, நீங்க வேணா இங்க வந்திருக்கலாம், மகிழ்ச்சி இருந்தா வந்திருப்பனான்னு கேட்டீங்க. நீங்க வந்ததுனாலதான் அம்மா பாளையமே மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு கைதட்டல் கொடுங்க, அதுதானே பெருமை. புத்தாண்டு அன்னைக்கு இத்தனை பேருடைய மனதில ஒரு அற்புதமான மகிழ்ச்சி அலைய பரவ விட்டுருக்கீங்க அப்படின்னா அது பெருமை இல்லையா நடுவர் அவர்களே? உண்மையிலே தம்பி, ஒத்த மனது விட்டுட்டு வந்ததுனால தான் இத்தனை மனதை தொட்டு நிற்கிறேன். ஆக சபாஸ் நடுவர் அவர்களே, நிறைவே அப்படி சொல்றேன். பெரியோர்களை மதிக்கிறார்கள், பெற்றோர்களை மதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்களே, எங்க பெற்றோர்களை மதிக்கிறீங்க? எங்க மகாராஜா அண்ணன் நீங்க ஏதோ சாதாரணமா டிவியில் வராரு, காமெடியா சிரிக்க சிரிக்க பேசுவாருங்கிறத மட்டும் நினைக்கிறீங்க. அவருடைய இன்னொரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இது பெருமைக்காக அல்ல, முகஸ்துதிக்காக அல்ல, தற்பெருமை பாடுவதல்ல, உண்மையின் உரைகளாக ஒரு வார்த்தை சொல்றேன். கவியரசர் கண்ணதாசனுக்கு வாய்த்த மனைவி காது கேளாத மனைவி, பொன்னம்மாள்னு அவங்க பேர். உண்மையை நான் சொல்றேன். ஆமாப்பா, எங்க ஊர் பக்கம். உங்க ஊருக்கு பக்கத்துல தானே? அண்ணே இதை கட் பண்ணிடுங்க அண்ணே, எக்கோ கட் பண்ணிடுங்க. என் நண்பனுக்கு வாய்த்த மனைவி வாய் பேச முடியாதவங்க. 4 வருஷமா அவன் பார்க்காத மருத்துவம் இல்ல, போகாத கோயில் இல்ல, எடுத்துக்காத சிகிச்சை இல்ல. ஆனால் அந்த அம்மா பேசல. எல்லா இடத்துலையும் அழுவான், புலம்புவான். பார்க்குறவங்க எல்லாம். ஒரு முறை அண்ணன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தப்ப சிரிச்சுட்டான் தன்னை மறந்து. ஆனால் ஒரு மாதிரியா இருந்தான். என்னடா ஒரு மாதிரி இருக்கு, நான் இந்த மாதிரி 4 வருஷமாங்கிறேன், எனக்கு 10-15 வருஷமா நம்ம பார்க்குறோம், ஒன்று சொல்ல மாட்டியா? இல்லைண்ணே இது ஒன்றும் இல்லைடா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. சென்னையில் உடனே ஒரு மருத்துவருக்கு ஃபோன் பண்ணாருங்க. ஒரு அந்த மருத்துவர் ஃபோன் பண்ணி, நாளைக்கே அப்பாயின்மெண்ட், இரவே கிளம்புங்கடா அப்படின்னு சொன்னார். அண்ணே ரொம்ப வறுமையான குடும்பம்னே செலவுக்கு அப்படிங்கும்போது, என்னடா பெரிய காசுன்னு கையில் இருந்த 10,000 ரூபாயை கொடுத்து கொண்டு போ, முதல்ல கூட்டிகிட்டு போய் பார்க்க சொல்லினாரு. அந்த டாக்டருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். டாக்டர் பார்த்தாருங்க, நண்பனுடைய மனைவியை சரி பார்த்துட்டு சோதனை எல்லாம் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லைம்மா, நல்ல ஒரு சின்னதாக சவ்வு வளர்ந்துருக்கு தொண்டை பகுதியில், ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட். ஆனால் என்னன்னா கொஞ்சம் செலவு அதிகம், 5 லட்ச ரூபா ஆகும். ஆனால் மகாராஜன் சார் சொல்லியிருக்காங்க, அதனால் 3 லட்ச ரூபாய்க்கு பண்ணிடலான்னு சொல்லி உடனே அண்ணே இந்த மாதிரி என்னடா டாக்டர் பார்த்தாரு, என்னடா எவ்வளோடா சொன்னார்? 3 லட்சம். 3 லட்சம் ரூமு வாடகை வந்து போகிற செலவு சேர்றா, ஒரு 3,50,000 அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க சொல்லி ஆர்டிஜிஎஸ் பண்ணினார். ஒரு கைதட்டல் கொடுங்க சார். 3,50,000 ஒரே பேமெண்ட்டா, சிங்கிள் பேமெண்ட்டில் ஆர்டிஜிஎஸ் பண்ணார். என் நண்பன் கதறாங்க, டாக்டர் காலை விழுது, டாக்டர் என் பொண்டாட்டி எப்படியாவது பேச வைங்க, அவ வாய் திறக்கிறத நான் பார்க்கணும். 8 மணி நேரம் காத்திருந்தாங்க இந்த அம்மா பேசுறதுக்காக. ஓய்வு எடுத்துட்டு 8ஆம் நம்பர் ரூம்ல காத்திருக்கா, போய் பாடுறான்னாரு டாக்டர். 8ஆம் நம்பர் ரூம் கதவை திறந்து உள்ள போனா சார். பேசுனா பாருங்க, கண்ணே மணியை எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பேசுனா சார். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு புருஷனா, உன்னை எல்லாம் கட்டி ஒரு வீடு உண்டா, ஒரு நகை நட்டுண்டா, நீ எல்லாம் அப்படின்னா பாருங்க. கதவை அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்டே வந்தான். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது திறந்ததை மறுபடியும் அடைச்சிருங்கண்ணா. டாக்டர் சொன்னார், அடைக்கிறக்கும் திறக்கிறக்கு இது என்ன வாய்க்கா வரப்பாடா, வேணா ஒரு 5,000 ரூபா கட்டுறா, சலுகை விலையில் உனக்கு செவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுறேன்னாரு. எங்க சார் போகணும்? அண்ணே மக டேய் எவ்வளவன் மட்டும் மெசேஜ் பண்றான், 5 ரூபா அண்ணன் 10,000 ரூபாய் அனுப்புனார். ஒரு கைதட்டல் கொடுங்க சார். 10,000 ரூபாய் அனுப்புனாரு. இப்ப செவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டான் சார். பொண்டாட்டி என்ன மானங்கட திட்டுனாலும் பிம்பிலிக்கு பிலாப்பின்னு சந்தோஷமா உட்கார்ந்துருக்கான் சார். கைதட்டுங்க சார், கைதட்டுங்க சார். என்னென்ன திருமணத்திற்கு பின்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏன் கைதட்டு வாங்க மாட்டேன்? 3,70,000 ரூபா என் காசு. இப்போ ஃபோன் பண்ணுறேன், அவன் ஃபோனை எடுத்து பேங்கிறான்டா. 3,70,000 கொடுத்துட்டு தெருவில் உட்காந்துருக்கேன்டான்னா. 3,70,000 ரூபாய் அந்த வாயை திறக்க வச்சுட்டு அவன் வர்ற பாடு நடுவர் அவர்களே. வாங்கி கொடுத்துட்டு இந்த பாடு வருதுடா நடுவர் அவர்களே. இப்படிப்பட்ட மனித வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையில என்றைக்குமே திருமணத்திற்கு முன்பு நண்பர்களோடு, உறவுகளோடு, சகோதர சகோதரிகளோடு சிரித்து பேசி மகிழ்ந்த திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை ஒருபோதும் திருமணத்திற்கு பின்பு பலருக்கும் அமையாத காரணத்தால் அன்பிற்குரிய பெருமக்களே, ஒருபோதும் திருமணத்திற்கு பின்பான மகிழ்ச்சி அல்ல, திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி என்று அம்மாபாளையம் மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வியக்க வைத்த அம்மாபாளையம் மண்ணுக்கும் மக்களுக்கும் கோடி நன்றிகளை அன்பாக உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். உள்ளமே உனக்கு தாம், உள்ளமே உனக்கு தாம், உசுரே உனக்கு தாம், உள்ளமே உனக்கு தாம், உசுரே உனக்கு தாம்.
உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளக்கமில்லை, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான். நல்லா பேசியிருக்கார் பெரும்புலவர் ரவிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்ட கொடுங்க பாப்போம். உண்மையிலே இவ்வளவு நேரம் இந்த பட்டிமன்ற சிறப்பாக நடக்குது. பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்களுக்கும் தெரியுது. அதையும் தாண்டி நீங்கள் ரசிக்கிறீர்கள். உண்மையிலே இந்த மண்ணை தொட்டு வணங்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். உண்மையிலே நல்லா ரசிக்கிறீங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் தள்ளி வர்றமே, ரசிப்பீங்களா ரசிக்க மாட்டீங்களா அப்படின்னு டவுனுக்குள்ளே ரசிப்பாங்களோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே வந்தோம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், எல்லா புருஷனும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான்னா அவங்க மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், மச்சான் உங்கள் அக்கா வந்துருச்சா? பாசத்தில் கேட்கறது இல்லை, பசு இல்லாமல் பாதியில் திரும்பி வந்து தொலைஞ்சாலும் தொலைஞ்சிருவாலும் பயத்தில் கேட்கறது. போன வாரம் என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம்னா போடின்ட்டேன். போயிட்டு அவள் வரல ஜாலியாக இருக்க, திருப்பி வர்றேன்னு ஃபோன் பண்ணான். ஆத்தாடி வர்றாளா? வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொடச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டு பாட்டிலையெல்லாம் பக்கத்து வீட்டில் துவைக்கி போட்டு அவங்க அடிச்சு கிடக்குறாங்க. எப்படி வந்துச்சுன்னு தெரியாமல் வந்தவன் வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸு கிடையாது. நேர கிச்சனுக்குள்ளே போனவன் வந்து என் சட்டையை பிடிச்சிக்கிட்டான். சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. ஏய் சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. சத்தியம் பண்ணி சிகரெட்டு குடிச்சியா? குடிச்சேன். எத்தனை? 3. டேய் உண்மையை சொல்லு, 3 5? 5. எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா? இவ்வளோ நிம்மதியாக இருக்க முடியுமா? என்ன பொறுப்பாக கண்டுபிடிச்சா? நான் டெக்னிக்கை மாற்றிட்டேன். இப்போ இதில் தீப்பெட்டியில் சிகரெட்டு குடிக்கிறது இல்லை, கேஷ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சுக்கிட்டு லைட்டரை தூக்கிட்டு போயிட்டால் பக்கத்து வீட்டில் போய் லைட்டரு பற்ற வைப்போம். எங்கே நிம்மதி இருக்குது? சரி, இப்போ நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் நிறையா பேச வேண்டிய அள்ளு சுருக்கிக்கிட்டேன். பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் சென்னை ராணிக்குமார் அவர்கள்.